தில்லு முள்ளு 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 லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். மன்னவன் வேஷத்தில் வந்தான் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார் மாலையில் மாமியார். காலையில் சாமியார் மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. தக்குந்தர்கிட 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 தரகிடதக 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 தரகிடதக. பாலா என்னடா பெட்ரோல் தீர்ந்து போச்சுடா. பக்கத்துல ஏதோ பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க மசூரி தெரு எங்க இருக்கு? மசூர் தெருவா? இங்க இருந்து 3வது தெரு. எந்த 3? 1, 2, 3வது தெரு. நாங்க ஏரியா புதுசு, கொஞ்சம் விவரமா சொன்னா தேவையில்ல. இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் கோயில் அது இங்க வருதா இல்ல நாம அங்க போகணுமா? இல்ல நாம தான் அங்க போனோம். இது என்ன கேள்வி இது? இல்ல கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலான்னு அவ்வளவுதான். இங்க 11வது நம்பர் வீடு எங்க தெரியுமா உங்களுக்கு? 12ஆம் நம்பருக்கு அடுத்த வீடு. அங்க போய் விசாரிங்க சார். அங்க தாத்தாச்சாரி உங்களுக்கு இருப்பார் தெரியுமா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த கடத்தூர் சார் போனோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போறோம். கொஞ்சம் விடுங்க சார். போடுமாடா 2 கிலோமீட்டருக்கு இது போறோம். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டு விட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா? தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. நல்லதுக்கு கத்தியடு இல்லைன்னா விட்டு விடு. நல்லதுக்கு கத்தியடு இல்லைன்னா விட்டு விடு. எண்ணமும் செய்யலாம் நன்மைதான் முக்கியம். எண்ணமும் செய்யலாம் நன்மைதான் முக்கியம். தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு.
அங்கிள். என்னம்மா இது பார்த்து வரக்கூடாது? குட் ஈவினிங் அங்கிள். உன் விட்லாச்சாரியார் வேலையெல்லாம் என் காது கிட்ட வச்சுக்காது. அது எப்படி பயந்து போய் கட்டிச்சு பாத்தியா? ஆமா, எப்போ வீட்டுக்குள்ள கால்ல சக்கரத்தை கட்டிட்டு போறப்ப இப்ப வீதிக்கே வந்துட்டியா? இது 1981 மாமா. டைம் இஸ் மணி. காய்கறி வாங்கிட்டு நடந்து வந்தா 7 நிமிஷம் ஆகுது. இதுல போனா 3 நிமிஷம் ஆகுது. மிச்சம் அளவு 4 நிமிஷம். இந்த 4 நிமிஷத்துல எவ்வளவு காரியம் பண்ணலாம்? சரி சரி. காரியம் கவனம் வருது. கனமாப்பேட்டைக்கு விடப்பா. கண்ணமாப்பேட்டையா? உங்க பேஷண்ட் யாராவது காலியா? இன்னும் ஆலமா இப்பதானே போய் இன்ஜெக்ஷன் போட போறேன். ஆமா, உன் அண்ணனுக்கு இன்னைக்கு தானே ரிசல்ட் வருது. ஆமா அங்கிள். சாயந்தரம் பெரிய கழியோடு வீட்டுக்கு வரேன்னு அவங்ககிட்ட சொல்லி வை. உங்க வேகம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் முன்னாலேயே போறேன். நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் வாட வருதுன்னு. நீங்க வாங்க. காட்டிட்டேன். என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்களும் சுத்த சைவம், நமக்கு அது சரிப்பட்டு வராது. எனக்கு தினம் சில உயிர்கள் வேணும். செத்து போன உங்க அப்பனோட போன மாச மருந்து கடை பங்கு 1569 ரூபா. நேற்று கணக்கு பார்த்துட்டேன். எடுத்து ஜாகிரதையா உள்ள வை. 2 பேரும் சேர்ந்து கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டான். நானே டாக்டரா உட்காந்து மருந்து எழுதி கொடுத்துட்டு நானே வெளியே வந்து பார்மசியில மருந்து விற்க வேண்டியிருக்கு. இந்த சந்திரன் மட்டும் பாஸ் பண்ணிடட்டும், அவனையே மருந்து கடையில உட்காந்து வச்சிடுறேன். அவர் பேங்க் உத்தியோகத்தை போறத சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணன் வந்துட்டாரு போல இருக்கு. எந்த போட்டு உடைக்கிறான்? அண்ணனு கோவம் எதையாவது போட்டு உடைப்பாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கும். கோவிந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்க? ஏண்டா படவா ராஸ்கல், படிக்க வேண்டிய நேரத்துல ஊரை சுத்திட்டு கோட் அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிற சாமான போட்டு உடைக்கிறேன். நீ செத்து போன உங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கிறீங்க பாவி. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போது நீ திரும்ப சைட் அடிக்கிறது, பியூசி படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது. எப்படிடா பாஸ் ஆகும்? சொல்லு, எந்த சப்ஜெக்ட் தெரியல சொல்லு. அங்கிள், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏண்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ்கோப்பை பார்த்தேன். அப்படி உங்க பெற்றோரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கட்டவனே, ஒட்டுன்னு மூச்சு நின்று இருந்தா இப்போ போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? டேய், நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து உட்கா பாக்குறீங்களா? நியாயமா? மாசம் கை சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்தா, நான் சொல்லபடி ஒரு அப்ளிகேஷன் இது. மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றத செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? டு தி ப்ரொப்ரைட்டர் சரோஜினி ட்ரேடர்ஸ், மெயில் 10 ரூபாய் தரேன், பாத்திர சீட்டு கட்டிட்டு வந்துடுறியா? நோ, சொந்த வேலை சார். நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார். முதலாளி போட்ட உத்தரவு சார். முதலாளி. சாரி ப்ளீஸ், பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது. முதலாளி உத்தரவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சலாம் அலைக்கும் சார். புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனுங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான். 50 வயசுக்கார குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை,
நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். 2 பேருமே சரியில்லை. டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அது என்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கேன். உங்க பேரு பக்கிரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட். ஏ சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதியிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன். நம்பர் 1, உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உன் மீசை. மீசை சாதகமா? அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்குங்கிறது அவர் அபிப்பிராயம். ரொம்ப ரொம்ப கேட்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? நம்பர் 2, உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும், என்ன தவிர. ஏன் பிடிக்காதியா? கீழே போடு. நம்பர் 3, உன் பேர் என்ன? சந்திரன். அப்படி சொன்னா அவருக்கு போறாது. சரி, ஏ சந்திரன். அதுவும் போறாது. வேற எப்படி சொல்லணும்? ஏன்னா என்ன? அதே இழு. ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும். நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா? ஆமா, வேலை கிடைச்சிருமே. எனக்கு பைத்தியம் முடிச்சிருவேன். நம்பர் 4, தமிழனா இருக்கணும், தெலுங்கனா இருக்கணும், மலையாளியா இருக்கணும். ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? ரெட்டவா, நீ போ உள்ள. இருங்க, தண்டனையோட வரேன். அதனால வேட்டி சட்டையோட தான் நீ இன்டர்வியூக்கு போகணும். என்னதே வேட்டு சட்டையோடவா? சரி, தமிழ்னா வேண்டாம்னா இந்தியனா போ. இந்தியன்னா நேரு டிரஸ். அப்படி போனா தேசிய பாரம்பரியத்துல ஒன்னையும் சேர்த்துப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நேரு ட்ரெஸ் இப்ப முராஜி ட்ரெஸ் ஒருத்தர் தான் போடுறாரு. நான் கேட்ட கொடுப்பாரு. நம்பர் 5, கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், சடுகுடு, இந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு போ. இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பு. அப்புறம் நம்பர் 6, பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை. எங்க அப்பா சொல்லிருக்காருன்னு கதை விடணும். உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்ல, இருந்தாலும் புருடா விடணும். அப்போ உனக்கு மரியாதை 2 மடங்காயிரும். பெரியவங்களை மதிக்கிறேன். ஆமா, இதுல உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா அவன் நாடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர். ஓனா புறம் பேசிக்குவீங்களா? படவா ராஸ்கல்னு பேசிக்குவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல்? படவா ராஸ்கல், நான் ஒரு பையன் அனுப்புறேன், அவனுக்கு வேலை போட்டு கொடுறா, படவா ராஸ்கல் அப்படி சிபாஸ் பண்ண வேண்டியதானே? சொல்ல மறந்துட்டேனே. நம்பர் 7, யாராவது சிபாரிசோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட். நீங்க சொன்னா கூடவா? ப்ளீஸ் கெட் அவுட். எனக்காக ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் இருங்க. பனிஷ்மெண்ட் விடமாட்டே. எனக்கு அவசரமா போனோம். என் பேஷண்ட் கோடி விட்டு 10 இல்ல, அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு. இன்னைக்காவது ஊசி போடணும். தெரியாத உங்களுக்கு? அவருக்கு இன்னைக்கு 10. ஐயோ, போயிட்டானா அவன்? நேரு ட்ரெஸ் அது இங்க இருக்க. நேரு ட்ரெஸ்ஸா? டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார். அது இல்ல சார், அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க இருக்க மாட்டீங்களா சார்? அவர் கொள்கையை தான் வித்துட்டோம். அவர் ட்ரெஸ்ஸையும் வைக்கணுமா? கதவை ஜுப்பா வச்சியாவது இருக்கா சார்? இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் டிமாண்ட். 10 நாள் கழிச்சு வாங்கலாம்.